முட்டைக்கோசு கூட்டுக்கு தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, ஜீரகம் போய் அரைச்சிட்டு வந்துடணும். எதுக்கு நீ அரைக்க போறீங்க? முட்டைக்கோசு கூட்டுக்கு. நல்லா தெரியுமா உங்களுக்கு? ஒரே தெரியுது, ஏதாவது சொல்லி விட்டுட்டு உட்காந்துருக்குறாரு. சாம்பாருக்குன்னா ஒரு முட்டைக்கோசுங்கிறாரு. சாம்பாருக்குன்னா வையே இல்லை ரெண்டுக்கும் எப்படி போடுவோம்? உங்களை பல பேர் குழப்பி விட்டு உங்களை பேரை கெட்ட அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. தங்கச்சி நீ எதுவும் தகரியமா பேசாயி முழுந்து பேசாத. யாரு சொன்னது? எனக்கு அந்த அக்கா இருந்தாங்கல்ல, என்ன தங்கச்சி ரொம்ப ரேக்கராவா. என்ன கத்தா இந்த மாதிரி உங்க தம்பிலாம் ரொம்ப மந்திரியல. தம்பி இல்லன்னு மறைச்சது. வேலை கரெக்டா பார்த்தா ஏன் மறைச்சது? வேலை கரெக்டா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெர்னிகா பாப்பா இன்னும் பல பிறந்த நாள் கொண்டாடி அவங்க அது பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து நல்லா சந்தோஷமா நீளோடு வாழணும். சாரா சாரு, அதுக்கு மேல சாரு. நான் சொன்னதுக்கு நீ தானே மாத்தி சொன்ன. நான் முட்டை கோதிக்குன்னு சொன்னேன், நீ தானே சாம்பாருக்குன்னு சொன்ன. நான் என்ன சொன்னேன்? முட்டை கோதிக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, சாம்பாருக்கு தான், பச்சை மிளகா சேர்க்கறது சாம்பாருக்கு தான் சொன்னேன். இப்போ என்ன இன்னைக்கு அச்சய தீதி அன்னைக்கு வர்ணிகா பாப்பா அன்னதானம் கொடுக்கறது கோடி புண்ணியம். பவுனி சேரும்பாங்க. ஆமா, என்கிட்ட காஜி இருக்கு. ஹாப்பி பர்த்டே வர்ணிகா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து அச்சய திருதி. இந்த அச்சய திருதிக்கு வந்து ஒரு 70-80 பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம். வெள்ளை சாதம், சாம்பார், முட்டைகோஸ் கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல், வடை, பாயசம், வாழைப்பழம், தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போறோம். இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வெர்னிகா. அவங்களுக்கு தான் வந்து 3வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்காக தான் வந்து இன்னைக்கு வந்து அச்சய திதி அன்னைக்கு வந்து இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. வெர்னிகா பாப்பாவுக்கு வந்து வாழ்த்து சொல்றவங்க மற்றும் அன்னதானம் கொடுப்பவங்க அப்பா மணிகண்டன், அம்மா ஆர்த்தி, இவங்கெல்லாம் வந்து வெர்னிகா பாப்பாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வெர்னிகா பாப்பாவுக்கும் மற்றும் அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கடவுளை நீண்ட ஆயுள கொடுத்து, உடம்புக்கு சக்தியை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுள். வெர்னிகா பாப்பாவுக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. அச்சய தீதி அன்னைக்கு 3வது பிறந்த நாள் கொண்டாடுற வெர்னிகா பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு அச்சய தீதி அன்னைக்கு இப்போ அன்னதானம் பண்ணுறது கோடி புண்ணியம். நாங்கள் அனைவரும் அவங்களுக்கு நல்ல அருள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டுக்கொள்கிறோம். வெர்னிகா பாப்பா இன்னும் பல பிறந்த நாள் கொண்டாடி அவங்க அது பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து நல்லா சந்தோஷமா நீளோடு வாழணும். சொல்லி கொடுங்க. வெர்னிகா பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதிகமா தெரியுது. என்ன பாப்பாவு? பிரணி பாப்பாவுக்கா? வெர்னிகா பாப்பாவுக்கு கோடி கும்பு. பிரினிகா பாப்பாவுக்கு அன்னதானம் கொடுக்குறோம். பிரினிகா சொல்ல தெரிய மாட்டாங்க. இன்னைக்கு அச்சய திருதிக்கு சாப்பாடு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கும். இன்னைக்கு அச்சய திருதி சாப்பாடு கொடுக்குறவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். யாருக்கு நீ பிறந்தநாள் இன்னைக்கு? தெரியல, நம்பி சொல்ல தெரிய மாட்டாங்க. பிரினிகா பிறந்த நாள் கொண்டாடுற பாப்பா அவங்க தாத்தா பாட்டி, அவங்க அம்மா அப்பா, அவங்க புள்ள குட்டி பேரம்பேத்தி எல்லா பேரும் நல்லா இருக்கணும். வருஷம் அந்த பாப்பாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடி 10 பேருக்கு அன்னதானம் பண்ணணும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். வாங்க இப்ப சமையல ஆரம்பிச்சிடலாம். வாங்க இப்ப காயெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். வாங்க வெட்டி எடுத்துருவோம். சாம்பாருக்கு பருப்பு கழுவிட்டு வந்துடுறேன். சாப்பாட்டுக்கு அரிசி கழுவிட்டு வந்துடலாம். எந்த ஊருக்கு போறீங்கண்ணா? இந்த பைப்ல தான் கழுவிட்டு வரணும். சவுண்ட் கடுமையா இருக்க, பயந்துட போறாங்க. நல்லா கொஞ்சம் போயிட்டு இப்ப அரிசி கொட்டிக்கலாம். என்ன கத்தா இந்த மாதிரி உங்க தம்பிலாம் ரொம்ப மந்திரியல. தம்பி இல்லன்னு மறைச்சது. வேலை கரெக்டா பார்த்தா ஏன் மறைச்சது? வேலை கரெக்டா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாம்பாருக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். சாம்பாருக்கு காய்கறி எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம்.
காயெல்லாம் மழை வேக மாட்டிக்கிட்டு வடைக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்குது. வடை மாவு பஞ்சு காமிக்கிறோம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பாயசத்துக்கு பால் நல்லா கொதிச்சு போயிட்டு இப்போ அது கூட சேமியா சேர்த்துக்கலாம். சாப்பிட வந்துட்டா சாப்பாடு நல்லா வெந்து போயிட்டு இப்போ சாதம் வடித்து எடுத்துக்கலாம். வடையெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. பறிச்சுக்கலாம். பாருங்க வடையெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்க. இதேமாரி எல்லா வடையும் போட்டு எடுத்துட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறோம். வெட்டி வச்ச காய்கறியை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டைக்கோசு கூட்டுக்கு முட்டைக்கோசா வேக வச்சிடலாம். இது கூட வந்து முட்டைக்கோசு கூட வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். காய்கறி எல்லாம் சேர்த்து சாம்பாருக்கு ஒரு காய்வாக்காடு வந்துடுச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒட்டுக்க எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். சாம்பாருக்கு கடைசியாக மாங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே புளி தண்ணி சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசு கூட்டுக்கு தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, ஜீரகம் போய் அரைச்சிட்டு வந்துடணும். எதுக்கு நீ அரைக்க போறீங்க? முட்டைக்கோசு கூட்டுக்கு. நல்லா தெரியுமா உங்களுக்கு? ஒரே தெரியல ஏதாவது சொல்லி விட்டுட்டு உட்காந்துருக்குறாரு. நான் சாம்பாருக்குன்னா ஒரு முட்டைக்கோசுங்கிறாரு. சாம்பாருக்குன்னா வையே இல்லை ரெட்டுக்கு எப்படி போடுவோம். உங்களை பல பேர் குழப்பி விட்டு உங்களை பேரை கெட்ட பேர் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. தங்கச்சி நீ எதுவும் தகரியமா பேசாயி முழுந்து பேசாத. நான் யாரு சொன்னது? யாரு சொன்னது? எனக்கு அந்த அக்கா இருந்தாங்கல்ல என்ன தங்கச்சி ரொம்ப ரேக்கராவா. ராக்கிங் சாம்பாருக்கு அரைச்சிட்டாலும் சொல்லிட்டு சாம்பாருக்கு தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, பச்சை மிளகா போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு எண்ணெய் சூடாகிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து தண்ணி இல்லாமல் சேர்க்கணும். அதனால் வந்து கையாலே தள்ளிக்கிட்டு இருக்கிறேன். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கி வச்சு தாளிச்சிக்கலாம். சாம்பாருக்கு சோம்பு, ஜீரகம், தேங்காய் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். சாரு அதுக்கு மேலே சாரு. நான் சொன்னதுக்கு நீ தானே மாற்றி சொன்ன. நான் முட்டை கோதிக்குன்னு சொன்னேன். நீ தானே சாம்பாருக்குன்னு சொன்ன. நான் என்ன சொன்னேன்? முட்டை கோதிக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை சாம்பாருக்கு தான். பச்சை மிளகா சேர்க்கறது சாம்பாருக்கு தான் சொன்னேன். இப்போ என்ன சொல்ற? சாம்பாருக்கு சேர்த்தது பச்சை மிளகா சேர்த்ததுனால அது முட்டை கோதிக்கு இப்போ சாம்பாருக்குங்கிற. போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் தம்பி. தேங்காய், சோம்பு, ஜீரகம் சாம்பாருக்கு வச்சு சாம்பாருக்கு சோம்பு ஜீரகம் தேங்காய்னு சொல்லி சோம்பு ஜீரகம் தேங்காய். சரி தேங்காய் வாங்கி அரைச்சது சோம்பு ஜீரகம்னு சொல்லுங்க. என்ன பொண்ணு தேங்காய் மிக்ஸில் அரைச்சிங்களா உங்கள் வாங்கி அரைச்சதா மிக்ஸி அரைச்சதா? இல்லை நான் கேட்குறது நீ அள்ளி போட்டுருக்கேன். அள்ளி வாயில் போடுங்க. நீ மூஞ்சில எல்லாம் ஒட்டியிருக்க தேங்காய். அரை வேக்காடு வந்துட்டு இப்போ அது கூட மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மிளகாய் தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். முட்டைக்கோசு கூட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு அச்சய தீதி அன்னைக்கு வர்ணிகா பாப்பா அன்னதானம் கொடுக்கறது கோடி புண்ணியம். பவுனி சேரும்பாங்க.
ஆமா என்கிட்ட காய் இருக்கு. தாளிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம். இறக்கி முட்டைக்கோசு கூட சேர்த்துக்கலாம். தேங்காய், சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சிருக்கு, சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலர்ஃபுல்லா இருக்கானா? கலர்ஃபுல்லா இருக்கு. அச்சா தீதி அன்னைக்கு தங்கம் எப்படி மின்னுதோ அதே மாதிரிக்கு அந்த முட்டைக்கோசு பல மின்னுது. தங்கம் நீங்க திருப்பூர் பக்கமா நீங்க தங்கம் எடுப்பாங்கண்ணா, 1 கிராம் எடுப்பாங்கண்ணா. இந்த நம்ம பக்கம் கிடையாது. நம்ம பக்கமெல்லாம் என்ன வசதி இல்லாதவங்க தானப்பா எங்க எடுக்கிறாங்க. அடவு தான் இருப்பாங்க. ஏதான் அன்னைக்கே கொண்டு அடவு வச்சாதான் இருக்கிறத பண்ணி அச்சா தீதி அன்னைக்கு அன்னதானம் பண்றது கோடி புண்ணியம். அது இன்னைக்கு வெர்னிகா பாப்பாவுக்கு கிடைச்சிருக்கு. சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிச்சிட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். தாளிப்பு வந்து சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். பூ போல வெள்ளை சாப்பாடு ரெடியாக இருக்கு. அடுத்த தெருவுக்கே மனக்கும் சூப்பரான சாம்பார் ரெடியா இருக்கு. சூப்பரான முட்டைக்கோசு கூட்டு ரெடியா இருக்கு. காரஞ்சாரமான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியா இருக்கு. அனைவருக்கும் பிடிச்ச சூப்பரான பால் பாயசம் ரெடியா இருக்கு. பாயாசத்தை கூட போட்டு சாப்பிட மெதுவடையும் ரெடியா இருக்கு. அது கூட வாழைப்பழம், தண்ணீர் பாட்டில், பாக்கு தட்டு, கேசரி பிளேட்டு எல்லாம் ரெடியாக இருக்கு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். படம்லாம் ஏத்தியாச்சும் கட்டையை கொடுத்துட்டு வந்துடலாம். வெர்னிகா பாப்பாவுக்கு வந்து 3வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்காக தான் அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்றாங்க. எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம். சாப்பிடுங்க. வர்ணிகா பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வர்ணிகா பாப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த பார்த்தா இந்த பாட்டி கொடுத்து நிற்கிது, கீழே வந்துட போகுது. அச்சதிக்கு சாப்பாடு கொடுக்குறவோ அவங்க குடும்பத்துக்கு நல்ல வாழ்த்துக்கள். சாப்பாடு கொடுக்கணும், நல்லா இருக்கும். வெர்னிகா பாப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே வெர்னிகா. வெர்னிகா பாப்பாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே வெர்னிகா. வெர்னிகா பாப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே. ஒரு 60-70 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் பேக் தட்டுல. மீதி உள்ளவங்களுக்கு அவங்க தட்டுல சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். ஹாப்பி பர்த்டே வெர்னிகா. அங்க கொடுத்தா ஹாப்பி பர்த்டே வெர்னிகா. ஹாப்பி பர்த்டே வெர்னிகா. சாப்பாடு பாத்திரம் என்ன எடுத்துறாங்க, கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடிய வெர்னிகா பாப்பாவுக்கு வந்து சிறப்பாக இன்னைக்கு வந்து ஒரு 70-80 பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த அச்சய திருதிக்கு வந்து சிறப்பாக வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டாங்க. வெர்னிகா பாப்பாவுக்கு வந்து 3வது பிறந்த நாள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வெர்னிகா பாப்பாவுக்கு மற்றும் வெர்னிகா பாப்பா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து, உடம்புக்கு சக்தியை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, மன நிம்மதியை கொடுக்கணும். நாங்கள் எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும்
மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க.